சூரிய குடும்பத்தில் மொத்தமாக 8 கிரகங்கள் இருக்குது. அதில் முதல் 4 கிரகங்களை பாறை கிரகங்கள்னு அழைப்பாங்க. எதனால அந்த கிரகங்களை இந்த பெயரை சொல்லி அழைக்கிறாங்க, இந்த கிரகங்களை பற்றி தெரியாத ஒரு சில உண்மைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாறை கிரகங்கள்னு எந்த கிரகங்கள்லாம் அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் உருண்டையாக கடினமான பாறைகள் கொண்ட உலோக தன்மை கொண்ட கிரகங்களை தான் பாறை கிரகங்கள்னு அழைப்பாங்க. இந்த மாதிரியான பாறை கிரகங்கள் பெரும்பாலும் சூரியனுக்கு ரொம்பவே அருகில் தான் இருக்கும். இந்த பாறை கிரகங்களோட அமைப்பு கடினமான பாறை உலோகத்தன்மை கலந்த மாதிரி இருக்கும். இந்த பாறை கிரகங்களோட பரப்போட அமைப்பு கடினமான பாறையும் உலோகத்தால் அமைக்கப்பட்டதாக இருக்கும். இந்த பாறை கிரகங்கள் பெரும்பாலும் அகலமாகவும் எடை அதிகம் கொண்டதாக இருக்கும். அதோட அடர்த்தி அதிகமான கிரகங்களாகவும் இருக்கும். இந்த மாதிரி அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனாலேயே கிராவிட்டின்றது இந்த மாதிரியான கிரகங்கள்ல ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பாறை கிரகங்கள்னு நம்ம சூரிய குடும்பத்தில் அழைக்கப்படக்கூடிய கிரகங்கள் மொத்தமாக 4 கிரகங்கள் இருக்கு. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். இந்த 4 கிரகங்களை தான் சூரிய குடும்பத்தோட பாறை கிரகங்கள்னு அழைக்கிறாங்க. இந்த 4 பாறை கிரகங்கள்லயே மிகப்பெரிய கிரகம்னா அது நம்ம பூமி தான். நம்ம பூமியோட விட்டம் 12,742 கிலோமீட்டர். பாறை கிரகங்கள்லயே நம்ம பூமி தான் பெரிய கிரகம். அதோட இதுவரைக்கும் மனுஷங்க கண்டுபிடிச்சதுலயே பூமியில மட்டும்தான் உயிர்கள் காணப்படுது. அதோட பூமியில மட்டும்தான் உயிர்கள் வாழ்றதுக்கு தேவையான தண்ணீர், காற்று, வெப்பநிலை எல்லாமே சரிசமமா இருக்கு. 2வதா பாறை கிரகத்திலேயே மிகப்பெரிய கிரகமா இருக்குது வெள்ளி கிரகம். வெள்ளி கிரகத்தோட விட்டம் 12,104 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட வெள்ளி கிரகத்தை பூமியோட சகோதரின்னு தான் அழைப்பாங்களே. ஏன்னா வெள்ளி கிரகமும் பூமி கிரகமும் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரே அளவுல இருக்கும். இந்த வெள்ளி கிரகம் சூரிய குடும்பத்தோட 2வது கிரகமா இருக்கு. நம்ம பூமி 3வது கிரகம். இந்த வெள்ளி கிரகத்துல பூமியில காணப்படுற மாதிரியே வளிமண்டலமும் இருக்கு, காற்றும் இருக்கு. ஆனா நம்ம பூமியில காணப்படுற மாதிரி ஆக்சிஜன்லாம் கிடையாது. அங்க கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமா காணப்படுது. 3வது பாறை கிரகத்திலே மிகப்பெரிய கிரகம்னா அது செவ்வாய் கிரகம் தான். செவ்வாய் கிரகத்தோட விட்டம் 6,779 கிலோமீட்டர். பூமியோட ஒப்பிடும்போது செவ்வாய் கிரகம் பூமியோட அளவுல 53% தான். பூமிக்கு அடுத்தபடியா மனுஷங்க வாழ்றதுக்கு விரும்பக்கூடிய ஒரு இடமா செவ்வாய் கிரகம் இருக்கு. இந்த செவ்வாய் கிரகத்துல இரும்பு ஆக்சைடு காரணமா இந்த செவ்வாய் கிரகம் சிவப்பு நிறத்துல காணப்படும். அதோட இந்த செவ்வாய் கிரகத்தோட அமைப்பே ஒரு வறட்சியான ஒரு அமைப்புல தான் இருக்குமே. அதோட இங்க குளிரும் ரொம்பவே அதிகம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல தான் மனுஷங்க வாழ்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அது முடியலன்னா கூட எதிர்காலத்துல எப்படியாவது அங்க வாழ்ந்துடலான்னு மனுஷங்க இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாறை கிரகங்கள்ல அளவோட அடிப்படையில 4வது இடத்துல புதன் கிரகம் இருக்கு. இந்த புதன் கிரகம் தான் சூரிய குடும்பத்தோட முதல் கிரகமே. இந்த புதன் கிரகத்தோட விட்டம் 4,880 கிலோமீட்டர் தான். இந்த புதன் கிரகம் ரொம்பவே ஒரு குட்டி கிரகம். பூமியோட இந்த புதன் கிரகத்தை ஒப்பிடும் போது பூமியோட அளவுல 38% தான் இந்த புதன் கிரகமே. இந்த புதன் கிரகம் முதல் கிரகமா இருக்கிறதுனாலயும் சூரியனுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிறதுனாலயே இந்த புதன் கிரகத்துல வெப்பம்ன்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். அதே மாதிரியே குளிரும் ரொம்பவே அதிகமா இருக்கும். மனுஷங்க சுத்தமா வாழ முடியாத ஒரு கிரகமா தான் இந்த புதன் கிரகம் இருக்கு. அதோட சூரிய குடும்பத்திலேயே நிலவு இல்லாத கிரகங்கள்ல இந்த புதன் கிரகமும் ஒண்ணு. எதனால இந்த புதன் கிரகத்துக்கு நிலவுன்ற ஒண்ணு உருவாகலன்னா, இந்த புதன் கிரகம் சூரியனுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிறதுனாலயே எந்த ஒரு பொருளும் இந்த புதனுக்கு கிட்ட வந்துச்சுன்னா அது சூரியனோட ஈர்ப்பு விசையினால சூரியன் தான் சுத்தி வருமே. இதனாலேயே இந்த புதன் கிரகத்துக்கு பிடிக்கப்பட்ட நிலவுன்றது ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி இந்த புதன் கிரகம் உருவாகும் போது உருவான நிலவும் கிடையாது. அதோட இந்த புதன் கிரகம் ரொம்பவே குட்டி கிரகமா இருக்கிறதுனால இந்த புதன் கிரகத்தோட ஈர்ப்பு விசையே ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இதனால இந்த புதன் கிரகத்தால எந்த ஒரு நிலவையுமே பிடிக்க முடியல. நம்ம சூரிய குடும்பத்தோட 2வது கிரகமா இருக்கக்கூடிய வெள்ளி கிரகத்துக்கும் நிலவுன்ற ஒண்ணு கிடையாது. வெள்ளி கிரகத்துக்கு நிலவு இல்லாதது காரணமும் சூரியன் தான். வெள்ளி கிரகத்துக்கு எதனால நிலவில்லைன்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் புதனுக்கு சொல்லப்பட்ட அதே காரணங்கள் தான். வெள்ளி கிரகமும் சூரியனுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கு. சூரியனோட ஒப்பிடும்போது வெள்ளி கிரகத்தோட ஈர்ப்பு விசை ரொம்பவே குறைவு. அதனால எந்த ஒரு பொருள் வெள்ளி கிரகத்துக்கு கிட்ட வந்தாலும் அது சூரியனோட ஈர்ப்பு விசையினால சூரியனை சுத்தி வரும். இந்த காரணத்தினால வெள்ளி கிரகத்தால எந்த ஒரு நிலவையுமே பிடிக்க முடியல. இதனால வெள்ளி கிரகத்துக்கு நிலவு கிடையாது. சூரிய குடும்பத்தோட 3வது கிரகமா இருக்கக்கூடிய நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலவு இருக்கு. இந்த சூரிய குடும்பத்திலேயே உயிர்கள் உண்டாகிறதுக்கு எல்லா விஷயமே பூமிக்கு தான் சரியா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பூமிக்கு தான் நிலவு இருக்கு, தண்ணி இருக்கு, காற்று இருக்கு, எல்லா விஷயங்களுமே பூமி கிட்ட தான் இருக்கு. சூரிய குடும்பத்தோட 4வது கிரகமா இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துக்கு 2 நிலவுகள் இருக்கு. அந்த 2 நிலவுகளுமே ரொம்ப பெரிய நிலவுலாம் கிடையாது, ரொம்பவே சின்ன சின்ன நிலவுகள் தான். ஒரு நிலவோட பேரு போபஸ், இன்னொரு நிலவோட பேரு டீமோஸ். செவ்வாய் கிரகம் சூரியன்ல இருந்து கொஞ்சம் தொலைவுல இருக்கிறதுனாலயே செவ்வாய் கிரகத்துல என்னதான் கிராவிட்டி ரொம்பவே கம்மியா இருந்தாலும் செவ்வாய் கிரகத்தை சுத்தி வர்றதுக்கு 2 நிலவுகள் இருக்கு.